இங்க இந்த மந்திரம் தெரிஞ்ச பொண்ணு பணக்கார வீட்டுக்கு வேலைக்கு வந்து சேர்றா. ஒரு கெட்ட சக்தியை பூரா வடிவத்துல இவரோட உடம்புக்குள்ள செலுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவர் அப்படியே படுக்க வச்சுட்டு கத்தி மூலமா ஏதோ மந்திரத்தெல்லாம் போட்டு அப்படியே அதை நெத்திக்கிட்ட கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த பூரான வெளியே எடுத்துறா. ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு மந்திரத்தெல்லாம் இவ சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கா. தூங்கும் போது நம்ம ஆன்மா வெளியே போயிடுமா, அது கெட்ட சக்தி கிட்ட மாட்டிக்கிச்சுன்னா திரும்ப நம்ம கண் விழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப நேரமா தூங்கிட்டே இருக்காருன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அவரோட ஆன்மாவையும் தேடி கண்டுபிடிச்சு அவர் உயிர் பிழைக்க வைக்கிறா. இவ்வளவு விஷயத்தை இவ கத்து வச்சிருக்கா அப்படின்றதாலதான் இவரோட மாஸ்டர் இவளை இந்த பணக்கார வீட்டுக்கு அமைச்சிருப்பாரு. இங்க இவரை குணப்படுத்திட்டு 3 நீடில் எடுத்து தலையில சொருவிட்டு இதை நாள் முழுக்க உங்க தலையிலேயே வச்சுக்கோங்க, அப்பதான் எந்த ஒரு கெட்ட சக்தியும் கிட்ட வரதுன்னு சொல்லிட்டு போறா. இவ என்ன வந்தனால இவ்வளவு கேரிங்கா எல்லாரையும் பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போயிடுது. மறுநாளே இவரோட தம்பி கிட்ட இந்த பொண்ணை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. என்னது இவளா உன்ன மந்திரத்தெல்லாம் போட்டு காப்பாத்தினா, இவளை பார்த்தாலே ஒரு மாதிரி புடுபுடுக்காரு மாதிரி இருக்கு, இவளெல்லாம் இதுக்கு வீட்டுக்குள்ள உரன்னு சொல்லிட்டு திட்டுறான். இதை கேட்டு இவ கோவப்பட்டு டக்குன்னு எக்ஸ்ட்ரா ஆன் பண்ணி பாக்குறா பாருங்க. அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது. பணம் சொத்து இது எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு தம்பி தான் அண்ணன் உடம்புல வேணும்னே இந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக்கா போட்டுக்கான்றத புரிஞ்சுக்கிறா.